நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் தொடர்ந்து விட்டு கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் எழும்பூரில் அதிக அளவு மழை பொழிந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. மற்ற இடங்களில் 7 சென்டிமீட்டருக்கு குறைவாக மிதமான மழை பெய்ததாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ரேவதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ரேவதி, இந்த புள்ளி விவரம் தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடலில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பதிவாகி வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை நேற்று காலை 8:30 மணி அளவிலிருந்து இன்று காலை 6:30 மணி வரையான இந்த நிலவரப்படி சென்னை மாநகராட்சி மற்றும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலின்படி சென்னை நுங்கம்பாக்கம் எழும்பூர் பகுதிகளை பொறுத்தவரை 8.6 சென்டிமீட்டர் என்ற அளவிற்கு அதிகபட்சமாக சென்னையை பொறுத்தவரை மழை பதிவாகி இருக்கிறது. அதை தொடர்ந்து அம்பத்தூர் பகுதியில் 7 சென்டிமீட்டர் என்ற அளவிலும், மாம்பழம் பகுதியில் 6 சென்டிமீட்டர் என்ற அளவிலும் மழை பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை நீடித்து வரக்கூடிய நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை இன்றும் நீடிக்கிறது. அந்த அடிப்படையில் பொறுத்தவரை வரக்கூடிய நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக 8 சென்டிமீட்டர் என்ற அளவிற்கு இந்த நுங்கம்பாக்கம், எழும்பூர் பகுதிகளில் மழை பதிவாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கூட இந்த மழை பதிவானது தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையிலும் பார்க்கும் பொழுது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அம்பத்தூர் பகுதியில் 7 சென்டிமீட்டர், அதிகபட்சமாக எழும்பூர் பகுதியில் 8.6 சென்டிமீட்டர், அது மட்டுமின்றி மற்ற இடங்களில் 7 சென்டிமீட்டருக்கும் குறைவான அளவிற்கான இந்த மழை பதிவானது இருக்கிறது. நள்ளிரவு வரையிலும் கூட சென்னை பகுதிகளில் விட்டு பெய்து வந்த இந்த கனமழையின் காரணமாக இந்த அளவிற்கான மழை பதிவானது ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரை மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அளவை பொறுத்தவரை கடலூர் பகுதியில் அதிகபட்சமாக மழை பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 17 சென்டிமீட்டர் அளவிற்கான இந்த மழையானது பதிவாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பகுதியில் 14 சென்டிமீட்டர் அளவிலும், இந்த நுங்கம்பாக்கம் பகுதியில் 8 சென்டிமீட்டர் என்ற அளவிலும் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து ராமநாதபுரம் பகுதியில் 6 சென்டிமீட்டர், சென்னை மீனம்பாக்கம் பகுதியில் 5 சென்டிமீட்டர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பதிவாகி இருக்கிறது என வானிலை ஆய்வு மையம் தரப்பிலும் இந்த தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருந்த போதிலும் வரக்கூடிய இந்த 7 மணி வரையிலும் கூட தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அது மட்டுமின்றி லேசானது முதல் மிதமான மழை கடலூர், கள்ளக்குறிச்சி, திருப்பூர், திண்டுக்கல், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் வரக்கூடிய இந்த மணி நேரங்களில் தமிழகத்தின் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில், குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை 4 மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வரக்கூடிய மணி நேரங்களிலும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக சென்னை எழும்பூர், நுங்கம்பாக்கம் பகுதியில் 8 சென்டிமீட்டர் அளவிற்கு சென்னையை பொறுத்தவரை மழை பதிவாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.